யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 12-13 அதிலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி, அடிக்கடி எல்லா ஈஸ்டர்லையும் நம்ம வாசிக்கிற வேத பகுதி. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசுவை பார்க்க போன அந்த மரியாளுக்கு உயிர்த்தெழுந்தா சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமா? சந்தோஷத்தில் யாராவது அழுவாங்களா? இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது. தேவதூதனே பார்த்து மிரண்டான். என்னடா இது, இவர் உயிர்த்தெழுந்த வந்ததே அவங்களுக்காக வந்தார், அவங்களுக்காக பாடுபட்டார், எல்லாத்தையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்துட்டார், இவன் ஏன் இன்னும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குது. அந்த தேவதூதன் கேட்குறான், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், இன்னும் உனக்கு என்ன செய்யணும், ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறார். அந்த மரியாள், அந்த ஸ்திரீ இன்னைக்கு சபைக்கு ஒரு பிரதிநிதி. உங்களுக்கும் எனக்கும் அவங்க யாரு? ஒரு பிரதிநிதி. அவங்களை போல தான் இன்னைக்கு நாம் நிறைய நேரங்களில் இருந்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். மரணம் அவரை ஜெயிக்க முடியாது. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனால் இயேசு ஒருவர் மரணத்தை ஜெயித்தார். இப்போ மரணத்தை ஜெயித்த அவரை பார்க்க வந்துட்டு இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்குது. எப்படி இருக்கும்? இன்னைக்கு அவரை பார்க்க வந்திருக்கிறோம். நாம் அழுது கொண்டிருக்கிறோமா, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அழுவதற்காக நாம் வரவில்லை, நாம் சந்தோஷப்படுவதற்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் மரணமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த பெண் ஏன் அழுதாள்? நீங்க சொல்லுங்க, ஏன் அழுதுருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன் அழுதான்னு தான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் அந்த பெண் அழுதுருப்பாள்? இயேசுவோடு கூட 3 வருஷம் நடந்த பெண். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 15ஆம் வசனம், 14-15 அதே அதிகாரத்தில் 14-15. இயேசு அவளை பார்த்து, முந்தின வசனம் சொல்லுங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் ஏன் அழுதா? இயேசு நிற்கிறத பார்க்குறா, ஆனால் இயேசுன்னு என்ன செய்யலையா? சொல்லுங்க, இயேசுன்னு எப்படி அறிந்து கொள்வது? ஒரு 6 வகையில் அறிந்து கொள்ள முடியும். நம்ம மக்கு பிள்ளைங்க கிடையாது, நம்ம நல்ல பிள்ளைங்க. எத்தனையோ சர்ச்சுக்கு நம்ம பாடம் எடுக்கிறோம். எத்தனையோ பாஸ்டர்மார் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. 6 வகையில் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். எப்படியெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 1, கேட்டு, சரி எப்படினாலும் வச்சுக்கலாம். கேட்டு, அடுத்து பார்த்து, அடுத்து சுவாசம், அடுத்து டேஸ்ட், அடுத்து ஃபீல், அடுத்து இதெல்லாம் ஓகே. அடுத்து கடைசி உள்ளது தான் மேட்ரு. கடைசியில் உள்ளது என்னது? நம்முடைய ஆவியில் அவர் அறிகிறது. கணவனும் மனைவியும் இருக்கிற உறவை போல. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எடுக்கண்டா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயினை பெற்றெடுத்தான். சொல்ல புரியுதா? இப்படி அந்த ரங்கத்தில் அவர் அறிவது. இந்த அம்மா இயேசுவை பார்க்குது, ஆனால் அவரை இயேசுன்னு நினைச்சலையா தெரியல. அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர் எப்படி பார்க்குது. அடுத்த வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் எப்படி என்றாங்களா? அடப்பாவி, இயேசுவோடு 3 வருஷம் நடந்த ஒரு அம்மா, அவளுக்குள்ளேருந்து 7 பிசாசை இயேசு துரத்தியிருந்தார். அப்போ அந்த அம்மா எப்படி இருக்கணும்?
அந்த அம்மா இயேசுவை என்ன நினைக்குதுன்னா தோட்டக்காரர்னு நினைக்குது. அவர் என்ன நினைக்குது? நம்முடைய அழுகைக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நம்முடைய தவறான புரிந்து கொள்ளுதல். நம்முடைய தவறான புரிந்து கொள்ளுதல். ஏன் இந்த அம்மா அழுதாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சில நாளைக்கு முன்னாடி இதே போல் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். அப்போ எழுப்பும்போது அந்த கல்லறையிலிருந்து லாசர் என்ன பண்ணிட்டாரு? கைகளும் கால்களும் முகமும் சுத்தப்பட்ட விதமாய் லாசர் வந்து நின்றுட்டார். இப்போ இயேசு ஒருவரை உயிரோடு எழுப்புகிறார். கல்லறையிலேருந்து ஒரு ஆளை வெளியில் எடுக்கிறார்னா எப்படி வந்தார்? லாசர் எப்படி வந்தாராம்? எப்படி உள்ள வைத்தார்களோ அப்படியே வெளியில் வந்தார். இந்த அம்மாவுடைய மனசில் அது நல்ல ஆழமாக புரிஞ்சிருச்சு. ஓஹோ, உயிர் தெழுந்தா இப்படி தான் நடக்கும் போல இருக்கு, அப்படி இது நினச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தா இயேசுவின் கல்லறையில் அவர் என்ன இல்லை. 2ஆம் வசனம் வாசிங்க, யோவான் 20:2. உடனே ஓடி சீமோன் பேதுருக்கு இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் அவரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அவர் என்ன பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க, அவர் என்ன பண்ணிட்டாங்க? மனுஷனால அவரை எடுத்துட்டு போக முடியுமா? உயிர் தெழுந்த இயேசுவை எடுத்துட்டு போக முடியுமா? நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறது போல அல்ல கர்த்தர். நாம நினைக்கிறோம் அன்னைக்கு நடந்தது போல இன்னைக்கு நடக்கணும்னு சொல்லி. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் புதிதான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவருடைய அழுகைக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் தவறான புரிந்து கொள்ளுதல். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கும் நிறைய நேரங்களில் நாம் தப்பாகவே அவரை பார்க்குறோம், தப்பாகவே புரிஞ்சுக்கிறோம். அந்த அங்கே நடந்துச்சு அதே போல் எனக்கு நடக்கணும், அந்த அவங்களுக்கு நடந்துச்சு அதே போல் எனக்கு நடக்கணும். அப்படி கிடையாது. லாசரை உயிரோடு எழுப்பின பிறகு லாசர் எப்போ போல வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் கூடவே. அதனால் இந்த அம்மா என்ன நினச்சிருச்சுன்னா, இயேசு உயிரோடு எழுந்த பிறகு பழைய மாதிரியே நம்ம கூட இருப்பார் போல இருக்கு, 5 அப்பமும் 2 மீனையும் ஆசீர்வதித்து தருவார் போல இருக்குது, நம்ம கூடவே நடப்பார் போல இருக்கு, இப்படி நினச்சிக்கிடுச்சு. இன்னைக்கு நம்மளும் அநேக நேரங்களில் அவரை தவறாக நினைக்கிறோம். சங்கீதம் 95 ஒரு வசனம் வரும், இவ்வளவுதான் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு எல்லையை வகுத்து வைத்தார்கள். அதனால ஆண்டவர் சொன்னார், நான் இந்த ஜனங்களை 40 வருஷமா அரோசிக்கிறேன் அப்படின்னார். என் கோபத்தில் நான் ஆணையிட்டேன் அப்படின்னார். 40 வருஷம் அவங்க கூட நடந்தும் அவர்கள் வலிவி போகிற இருதயத்தை உடையவர்கள், என் வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எத்தனை வசனம் வருது? அவர்கள் 10 வசனம் வாசிங்க. உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார்னா, தப்பாவே கர்த்தரை பார்க்குறாங்க. இங்க பாருங்க, தேவன் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். இப்படி நான் சொல்லிட்டேன். நீங்கள் உடனே என்ன யோசிப்பீங்க? எப்படி மாற்றுவார்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், எப்படி மாற்றுவார்னு நினைக்கிறீங்க? அது பாஸ்டர் கேரளாவில் போய் ஒரு லாட்ரி சீட் எடுப்போம் பாஸ்டர், அந்த லாட்ரி சீட்டுக்கு 1 கோடி ரூபா பணம் விழும் பாஸ்டர். ஏன்னா இப்படி தானே கோடீஸ்வரர்கள் மாறி இருக்கிறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு கம்பெனி வைப்பார், அதில் ஒரு 100 பேர் வேலை பார்த்தாங்க. 2-3 தலைமுறை தாண்டின உடனே நாங்கள் செல்வந்தர்லாம் மாறிட்டோம். இப்படி தான் நம்ம இன்னொருத்தருக்கு நடந்ததை மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பெண் ஏன் அழுதாள் அப்படின்னா, லாசர் உயிர் தெழுந்தது போல தான் இயேசு இருந்திருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு இவங்களா நினச்சிக்கிட்டாங்க. அது இல்லை, அவளுடைய தப்பான புரிந்து கொள்ளுதல் அவளை அள வைத்தது. நீங்கள் எத்தனை பேர் தப்பான புரிந்து கொள்ளுதலில் நம்ம வந்திருக்கிறோம். 2வது, அவளுடைய எதிர்பார்ப்புகள் இல்லை. அவள் ரொம்ப எதிர்பார்த்தா, எப்படி லாசர் அந்த கல்லறை விட்டு வெளியில் வந்த உடனே தலையிலிருந்து முகம் வரைக்கும் அப்படி சுத்தப்பட்டவளா இப்படி நின்னார். ஆண்டவர் சொன்னார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள்னு. எல்லாரும் போய் என்ன செஞ்சாங்க? கட்டை அப்படியே அவுத்தாங்க. இதே போல தான் இயேசுவுக்கும் நம்ம போய் கட்டுகளை அவுப்போம் போல இருக்குன்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு தான் ஓடி கல்லறையில் பார்த்தா கல்லறையில் இயேசுவின் சரீரம் இல்லை. உடனே ஓடி போய் சொல்கிற, ஐயா அந்த சரீரத்தை அங்கே காண யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்? தப்பான புரிந்து கொள்ளுதல், தப்பாக நினைக்கிறது. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையே அவ்வளோதான், சரியாக போச்சு,
நம்ம வாழ்க்கையை இப்படி முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். நான் நினைச்சது போல என் வாழ்க்கை இல்லை, நான் நினைச்சது போல என் குடும்பம் இல்லை, நான் நினைச்சது போல என் பிள்ளை இல்லை, நான் நினைச்சது போல எனக்கு வேலை கிடைக்கல, நான் நினைச்சது போல என்னால் வாழ முடியலை அப்படின்ற அந்த ஏமாற்றம் உள்ள வரும் பொழுது அழுகை வருகிறது. லேலுயா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன், நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. லேலுயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ரைட்டா? அதனால நம்ம இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு எழுந்தார்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் எதுனா மரணம். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் என்னது? எப்பேற்பட்ட மனுஷனையும் மரணம் பயமுறுத்தும். எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், அடிப்பட்டு உடம்பு முடியாமல் படுத்திருக்கும் போது அந்த மரண பயம் வந்த உடனே அவனுக்குள்ள அப்படி என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பெரிய ஆளாவனாலும் இருக்கட்டும், இந்த பூமியில் பிறந்த எல்லாரையும் மரணம் ஆள்கை செய்யும். அந்த மரணத்திலிருந்து எந்த மனுஷனும் வெளியில் வர முடியாது. ஆனால் இயேசுவோ அந்த மரணத்தை ஜெயித்தார். இனி அந்த மரணம் அவருடைய சரீரத்தில் ஆளுகை செய்வதில்லை. அவருடைய சரீரம் என்று வேதம் எதை சொல்லுகிறதுனா, உங்களையும் என்னையும் சொல்லுது. நாம யாரு? அவருடைய சரீரமாகிய சபை. நீங்களும் நானும் யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இயேசுவினுடைய சரீரம்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, நீங்கள் இயேசுவினுடைய சரீரம். நீங்கள் இயேசுவினுடைய சரீரம். நீங்கள் யாரு? மரணம் இயேசுவினுடைய சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது, அதை மறுபடி கட்டி வைக்க முடியாது. ஏனென்றால் அவர் உயிர் தெழுந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. லேலுயா. அந்த பெண்ணினுடைய அழுகைக்கு முதல் காரணம் அவளுடைய ஏமாற்றம், அவள் எதிர்பார்த்திருந்த ஏமாற்றம். ரெண்டாவது காரணம் தப்பான புரிதல். அப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். இல்லை இல்லை, கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது. ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்டதான்? அதான் ஆண்டவர் சொன்னார், 40 வருஷமா நான் அவங்கள நடத்தியிருக்கிறேன், அவங்க என்ன செய்யலை, அறியவே இல்லைடா அவங்க அப்படின்னாரு. அப்போ 40 வருஷமா அந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. 40 வருஷமா என்ன பண்ணியிருப்பாங்க? வேலையே செய்யலை. வேலையே செய்யாமல் ஒரு தலைமுறைக்கு 40 வருஷமா கர்த்தர் சாப்பாடு கொடுத்துருக்காரு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் வேலை செஞ்சாதான் எனக்கு சோறு அப்படின்னு. அப்போ உடனே இப்படி சொன்ன உடனே அப்போ இனிமேல் வேலைக்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. வேலைக்கு போகாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். ஆனால் வேலை இல்லை என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் தான் என்னுடைய, சொல்லுங்க, இந்த வேலை என்னை போஷிக்காது, கர்த்தர் தான் என்ன செய்வார்? கர்த்தர் என் கூட இருந்தால் தான் என்னால் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அவளுடைய அழுகைக்கு முக்கியமான காரணம் தப்பான புரிந்து கொள்ளுதல். நீங்கள்லாம் தப்பாக நினைக்கிறீங்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எப்படி கட்டுவீங்க? காலேஜ் ஃபீஸ் கட்டணும், உங்கள் மைண்ட் என்ன சொல்லும்? எங்கள் அப்பா எங்கேயாவது கடன் வாங்கி கட்டுவார், இல்லைன்னா எங்கள் அம்மா நகையை அடமானம் வச்சு கட்டுவார். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த பெண் அவரை எப்படி பார்க்குறான்னா, தோட்டக்காரர்னு பார்த்தாலாம். எப்படி பார்த்தாலும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டு என்ன சொல்கிறா? தோட்டக்காரர். கூட நின்றுட்டு இத்தனை வருஷம் கூட இருந்துட்டும் அவரை இயேசுன்னு அறிந்து கொள்ளவே இல்லை. சபைக்கு வந்தும் சத்தியத்தை கேட்டும் உங்கள் வாழ்க்கையில் அவரை இயேசுவா நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஆளுகிறவராய் நீங்கள் பார்க்கல அப்படின்னாச்சுன்னா, நாமும் இன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருக்கணும். நம்முடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? ஏன் நம்முடைய குடும்பங்களில் மாறி மாறி கண்ணீர் வருதுன்னா, அவரை தெரிய வேண்டியபடி நம்ம தெரிஞ்சுக்கிடலை, அறிய வேண்டியபடி அறிஞ்சுக்கிடலை. அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில் சில கண்ணீர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். லேலுயா. அந்த பெண் நமக்கு ஒரு அடையாளமானவள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை நேரங்கள் அழுகிறோம்? நம்ம எத்தனை நேரங்களில் அழுகிறோம்? சில சூழ்நிலை வந்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல தெரியுமா, நான் இப்படி ஆக்கும் நினைக்கிறோன்னா நாம் நினைச்சது போல் அவர் இருப்பார்னு சொல்லி. அப்படி கிடையாது. அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லேலுயா. ஆண்டவர் சொன்னார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னார்.